ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கார்டனில் வந்து நிறைய ரெயின் லில்லி பூத்து முடிஞ்சு இப்போ விதைகள்லாம் மாறி இருக்கு. ஒரு பூவும் விதையாக மாறிடுச்சு. அதை தான் நம்ம இன்றைக்கி பறிக்க போகிறோம். நல்ல ஒரு வாரம் மழையாக இருந்துச்சு நம்ம ஊரில். அப்போ வந்து எல்லாம் பூத்து முடிஞ்சிடுச்சு. ஒரு பூக்கும் நல்ல சீட்ஸு பாருங்கள், கொத்து கொத்தாக விதைகள் கிடச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள், ஒவ்வொரு பூக்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், இது ஒரு பூவோட சீட்ஸு. பாருங்க, ஒரு பூ பூத்தா போதும் இவ்வளோ சீட்ஸ் கிடைக்கும். இதில் ஒரு சீட் போட்டு வச்சாவே நமக்கு 100 செடி அது பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஈஸியாக வளர்க்கலாம். எல்லா மண்லேயும் சாதாரண தோட்டத்து மண்ணில் வந்து நம்ம போட்டோம்னா போதும். எந்த பராமரிப்பும் இதுக்கு தேவையே இல்லை. ஈஸியாக வந்துடும். நம்ம எல்லா சீட்ஸும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லோ கலர் சீட்ஸு. எல்லோ கலரில் தான் நிறைய சீட்ஸ் வருது. ஒயிட்டு, பிங்க்கு, லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கு இருக்குது நம்மக்கிட்ட. அதிலெல்லாம் அவ்வளோவா சீட்ஸ் கிடைக்கிறதே இல்லை. இந்த எல்லோவில் மட்டும் அதிகமாக சீட்ஸ் நமக்கு இருக்குது. இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுக்கணும். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சா தான் நெக்ஸ்ட் டைமுக்கு யாருக்காவது கொடுக்கறதுக்கு கூட யூஸ் ஆகும். இல்லாட்டி எல்லாம் கீழே கொட்டி தானாக எல்லா தொட்டிலையும் பரவி நிறைய செடி வந்துடுது. அப்புறம் அதை எடுத்து மாற்றி வைக்க நம்மக்கிட்ட தொட்டியே கிடையாது. இது வந்து நம்ம ஈஸியாக பக்கத்தில் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு யாருக்கிட்டையாவது கேட்டு வாங்கி வச்சுக்கலாம். இதை காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு பல்ப் வாங்கி வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு அதிலே அந்த தொட்டி ஃபுல்லாக நிறைஞ்சிடும். அவ்வளோ செடி உருவாகிடும். இங்கே பாருங்கள், இது வந்து இன்னும் காயலை, க்ரீனிஷாக இருக்குது. இது ரெண்டும் நல்லா காஞ்சி வரும்போது எடுக்கணும். விதைகள் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த விதைகள் எடுத்ததை வந்து நம்ம பிச்சு எடுத்துடணும். இதை எடுத்து போட்டுடணும். அப்போ தான் செடி வந்து நல்லா வளரும். இப்படி எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறமா இது மேலே ஃபுல்லாக நம்ம ட்ரிம் பண்ணி விட்டாலும் நல்ல ஃப்ளவர்ஸ் வரும். மழை வந்த உடனே வந்துடும். பாருங்கள், எல்லாம் உடைச்சாச்சு. இது நம்ம கம்போஸ்ட் பின்னில் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரெயின் லில்லி. ஆனால் இதில் பாருங்கள், பூத்து முடிச்சிட்டு சீட்ஸ் வந்தது, ஆனால் அப்படியே காஞ்சிட்டு போகுது. சீட்ஸு இதில் அதிகமாக கிடைக்கிறது இல்லை. ஆனால் எல்லோ கலரில் மட்டும் நிறைய சீட்ஸ் கிடைக்குது. நம்மக்கிட்ட 3 கலர்ஸ் இருக்குது. நிறைய டைம் எடுத்து வைக்காமல் எல்லாம் கீழேயே விழுந்து எல்லா தொட்டிக்கும் பரவிடுது. அங்கங்கே எல்லா செடியிலையும் முளைச்சிக்கிறது, எல்லா தொட்டிலையும் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.